ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும். தேவைகள் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும் என் தங்கமே. முதலில் அந்த எண்ணத்தை நீ சமநிலைப்படுத்து. அப்போதுதான் உன்னால் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் எதிர்கொள்ள முடியும். கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வின் ஒரு பகுதிதான் என்பதை நீ தீர்க்கமாக புரிந்து கொள். அதுவே வாழ்க்கை கிடையாது. நீ விரும்பும் லட்சியத்தில் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என்ற உறுதி நெஞ்சில் நிலைத்திருக்க வேண்டும். அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும். யார் உன்னை என்ன வசைப்பாடினாலும் அது உன்னை தீண்டாது. தீண்டவும் உன் சாய் தேவா நான் விட மாட்டேன் என் செல்வமே. அதற்கான பலனை அவர்கள் நிச்சயம் சந்திப்பார்கள். உனது தற்போதைய நிலை கண்டு கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உனக்கு நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை அறவே நிறுத்து. உன்னுடைய இந்த நிலை மாறி வாழ்வில் நீ வெற்றி பெறப்போகின்றாய். உனது வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கப் போகின்றது. எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உன் கூடவே இருப்பேன். என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு என் தங்கமே. மற்றதை நான் பார்த்து கொள்கிறேன். நீ எதை கேட்டு என்னிடம் வந்தாயோ அது வெகு விரைவில் உன்னை வந்து சேரப்போகின்றது. மீதமுள்ள தீவினையின் காரணமாகவே இந்த உடல் கிடைத்துள்ளது. உடல் வாய்த்த காரணத்தால் கர்மா அதன் வேலையை செய்யாமல் இருக்காது. அந்த கர்மம் இன்ப வடிவம் கொண்டிருந்தாலும் துக்க வடிவம் கொண்டிருந்தாலும் பாதிக்கப்படாமல் இரு. கர்மா அப்படி செயல்படும் என்று அறிந்து பயமின்றி அவற்றை ஏற்றுக்கொள். வானம் இடிந்து மேலே விழுந்தாலும் உன் நிலையில் நீ உறுதியாக இரு. தாங்கும் சக்தியை நான் கொடுக்கின்றேன். உன் முன்னும் பின்னும் நானே பாதுகாவலனாக இருப்பேன். மீதமுள்ள தீவினை அழியாவிட்டால் மீண்டும் மீண்டும் பிறக்க வேண்டியிருக்கும். இதை தவிர்க்க முடியாது. உனக்கு அந்த சக்தி எப்படி கிடைக்கும் என்ற சந்தேகம் வேண்டாம் என் தங்கமே. என் நாமஸ்மரணையில் உள்ள சக்தி அத்தகையது. சுயநலமின்றி என்னை ஆராதித்து வந்தால், ஸ்மரணை செய்து வந்தால், ஜெபம் செய்து வந்தால் அப்படிப்பட்ட அனுபூதி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த உண்மையை நீயே வெகு விரைவில் உணர்ந்து கொள்வாய் என் தங்கமே. உன்னால் ஆலயம் வர முடியவில்லை என்றாலும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நீ என்னை நினைத்தாலே போதும். உன் அருகில் நான் வருவேன். இது உன் சாய் தேவனின் என் சத்திய வாக்கு தங்கமே. நான் என்றும் உனக்குள்ளேதான் இருக்கின்றேன். என் மீது நீ செலுத்தும் பக்தி ஒன்றே உனது குறிக்கோளாக இருக்க வேண்டும். இதை நன்றாக நினைவில் வைத்துக்கொள். உன் போக்கை நான் எப்போதும் கவனித்து கொண்டு இருக்கிறேன். எனக்கு தெரியாமல் எதுவும் இருக்க முடியாது. எனக்கு தெரியாமல் எதுவும் நடக்கவும் நடக்காது. நான் எங்கோ தூரத்தில் இருக்கிறேன் என்ற உன் எண்ணத்தால் உனக்கு பயம் உண்டாகிறது. அப்படிப்பட்ட எண்ணத்துக்கு நீ இடம் கொடுக்காதே என் செல்வமே. ஏனென்றால் சுமப்பவன் நான், நீ நடப்பவன் மட்டுமே. இதை எந்நேரமும் நீ நினைவில் வைத்து கொண்டு செயல்படு. நாம் கேட்பதையெல்லாம் பாபா தரமாட்டார். பாபாவிடம் சரணடைந்து விட்ட ஒருவர் தனது எதிர்காலத்தை பற்றியோ தற்போது உள்ள இக்கட்டான சூழ்நிலை பற்றியோ கவலை கொள்ளக்கூடாது. வீண் கவலை எந்த விதத்திலும் பலன் தராது. மாறாக பாபாவின் மீது நம்பிக்கை இல்லாமையை அது காட்டுகிறது. நடப்பது எல்லாமே பாபாவின் விருப்பம். வேண்டியதையெல்லாம் பாபா தருவார் என்பது தவறான கருத்து. நம்முடைய எதிர்காலத்தை நாம் அறியோம். ஆனால் முக்காலத்தையும் பாபா அறிவார். தன் குழந்தைக்கு எது நன்மையோ அதை மட்டுமே பாபா அளிப்பார். எல்லாமே பாபாவின் செயல் என்று நம்பிக்கை இழக்காமல் எப்போதும் சாயி சாயி என்று சொல்லி வாருங்கள். கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பாபா எப்பொழுதும் நம்முடனே இருக்கின்றார். எனவே தைரியத்தோடு இரு. எல்லாம் பாபாவின் விருப்பம் போல் நல்லபடியாகவே நடக்கும். எல்லாவற்றையும் பாபா பார்த்து கொள்வார். அவரின்றி வேறு யாரும் நமக்கு துணை இல்லை. இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். முதலில் வாழ்க்கையை நினைத்து பயப்படுவதை நிறுத்து. நிச்சயமாக உன் நிலை மாறி நீ நிச்சயம் ஆனந்தமான வாழ்க்கையை வாழத்தான் போகிறாய். சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான நானும் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு நடத்துகிறேன். இதை புரிந்து கொண்டு நடக்கும்போது நான் உன்னை பொறுப்பெடுத்துக் கொள்வேன். நான் உனக்கு ஜெயம் தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகாதே. அது உன் பூர்வ ஜென்ம கர்மா.
இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக ஏற்கின்றாயோ அதே போல கஷ்டத்தையும் மனமகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது போட்டுவிடு. நான் அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். சோதனையை தருகிற நான் அதை தாங்கும் சக்தியையும் தருவேன். உனக்கு பின்னால் இருப்பது உன் சாய் தேவா என்னும் நான். உன்னை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். நீ தைரியமாக நின்று போராடு. உனக்கு பக்க பலமாக நான் இருப்பேன். உனது எண்ணங்கள் அனைத்தும் தவறாக நடக்கிறதே, என்ன செய்வது என்று யோசிக்காதே. அனைத்தும் மாறும். எதிலும் நிதானமாக யோசித்து செயல்படு. நிச்சயம் வெற்றி கிட்டும். உன் லட்சியங்களில் வெற்றியடையும்படி செய்வேன். உன் வாழ்க்கையில் நடக்கின்ற யாவும் உன் கர்ம வினைகளின்படி நடப்பவையே. அப்படி இருக்கையில் நீ துயரங்களை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். உன்னால் முடிந்த அளவு பிறருக்கு நீ நன்மையை செய். உன்னிடம் உதவிக்கு வருபவர்களை நானே வாழ்வில் கஷ்டப்படுகிறேன் என்று கூறி உதாசீனப்படுத்தாதே. உன்னால் முடிந்த உதவியை நீ அவர்களுக்கு செய். அந்த தர்மமே இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து உன்னை காக்கும். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் அவரவர் கையாளும் வகையில் மாறுபடும். மற்றவர்கள் எல்லாம் நிம்மதியாக சந்தோஷத்துடனும் வாழ்வதாகவும் நீ மட்டுமே துயரங்களை எதிர்கொள்வதாகவும் புலம்புகிறாய். உண்மை அது அல்ல. அவரவர் வாழ்க்கையின் உள்ளே சென்று பார்த்தால்தான் என்னென்ன துயரங்களை அவர்கள் சுமக்கிறார்கள் என்று உனக்கு புரியும். பொறுமையையும் நம்பிக்கையையும் எந்த சூழ்நிலையிலும் நீ கைவிடாதே. நீ உன்னில் பார்க்கும் அனைத்துமாய் நான் உனக்கு இருப்பேன். உன்னை விட்டு யார் விலகினாலும் தீங்கிழைத்தாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். நீ மேன்மேலும் வளர்ச்சியடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப்போகிறாய். நானாக ஒரு மனிதரை அழைத்தாலன்றி யாரும் என் அருகில் வர முடியாது. ஷீரடிக்கு வருவது, இங்கு தங்குவது, கிளம்புவது என அனைத்துமே என் விருப்பப்படிதான் நடக்கின்றது. உன் வாழ்வில் ஒரு முக்கியமான திருப்பம் வரப்போகிறது. உனக்கு துயரத்தை தருவது இப்போதைய உனது நிலை அல்ல, உனது தன்னம்பிக்கை குறைந்த தன்மை, அதாவது அவநம்பிக்கை என்பதை தெரிந்து கொள். உயிர் போனாலும் தானாக போகட்டும். இருக்கும் வரை தொடர்ந்து போராடு. கோழையாக அழுது புலம்பாதே. தலைவலியாக இருந்தால் என்ன, தலை போகும் காரியமாக இருந்தால் என்ன? இந்த வாழ்க்கையில் இந்த ஒரு தரம் மட்டுமே இந்த கடினமான பாதையை கடந்து போகப் போகிறாய். நடுப்பகுதியை நீ எப்பொழுதோ தாண்டிவிட்டாய். இன்னும் சிறிது காலம்தான். உன் சுமை அனைத்தையும் இறக்கி வைக்க இன்னும் சிறிது அவகாசம்தான் இருக்கின்றது. அதற்குள் அவசரப்பட்டு விடாதே. சோதனையை சகிக்கின்றவன் பாக்கியவான். ஏனெனில் சாதனை காலத்தில் அவனோட நீக்கமர நிறைந்திருக்கின்றேன். பிரச்சனைகளை எதிர்கொண்டு போராட தயாராகிறவன் பாக்கியவனாவான். யுத்த களத்தில் அவன் சார்பாக நான் நிற்கின்றேன். இழிவுபடும்போது சகித்து கொள்ளும் நீ பாக்கியசாலி. அதை நான் புண்ணியங்களாக மாற்றி உன் துயரத்தில் பங்கெடுக்கிறேன். நீ என்னை வழிபட ஆரம்பித்தது நான் உனக்கு துணையாக வந்ததால்தான். இது அறியாமல் இன்னும் என்னை தேடிக்கொண்டிருப்பது ஏன்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். இந்த உலகத்தில் அனைத்து ஜீவராசிகளும் எனது கட்டளைக்கு உட்பட்டவை. அது யாராக இருந்தாலும் விதிக்கப்பட்ட கர்ம பலன்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இது உலக நியதி. ஆனால் உனது கர்ம பலன்களையும் அனைத்து ஜீவராசிகளின் கர்ம பலன்களையும் சேர்த்து நான் சுமந்து கொண்டு இருக்கிறேன். நீ செய்யும் அனைத்திற்கும் கணக்கு வைத்திருக்கின்றேன். எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே. ஒவ்வொரு செயலிற்கும் தனித்தனியாக கணக்கு வைத்திருக்கின்றேன். அனைத்தையும் செய்துவிட்டு என்னை எப்படி உன்னால் அழைக்க முடிகிறது? எப்படி எனது நாமத்தை உச்சரித்து கொண்டு இருக்கின்றாய்? உன் மனதில் எந்த சலனமும் இல்லாமலாயிருக்கிறாய்? நான் உனது பாவ மூட்டையை சுமந்து கொண்டிருக்கிறேன். நீ செய்த தவறை உணர்ந்து கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். என் மீது முழுமையாக பக்தியை செலுத்து. உனக்குள் இருக்கும் கெட்ட எண்ணங்களை மாற்றுவதற்கு வழி செய்து கொண்டிருக்கிறேன். உனது சுபாவத்தை மாற்றிக்கொள்ள முயற்சி செய். உனக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட துயரங்களை விரைவில் அகற்றி உனக்குள் இருக்கும் கெட்ட சிந்தனைகளை ஒழிக்கப் போகிறேன். காத்திரு. நீ எனது பிள்ளை. உன்னை கண்டிக்க, புத்தி புகட்ட எனக்கு உரிமை இருக்கிறது. கவலைப்படாமல் இரு. நீ மாறப்போகிறாய். புது வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறாய். தைரியமாக இரு. ஜெயிக்கப் போகிறாய். அன்று என்னை புரிந்து கொள்ள முயற்சி செய்வாய். பேச முடியாமல் தவிப்பாய். என்னை தேடி அலைந்து ஓடி வருவாய். ஆனந்தத்தில் என்னை பார்த்து அழுது விடுவாய். உன்னை தோற்க விடுவேனா நான்? அதற்காகவா உன்னை தேடி வந்திருக்கிறேன்? கவலைப்படாதே. நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பேன். இது தெரியாமல் கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறாய். நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கைதான் வாழ்க்கை. அப்பா நான் இருக்கிறேன். பஞ்சபூதங்களான இவ்வுடம்பு அழியக்கூடியது, நிலையற்றது. ஆனால் அதனுள் இருக்கும் ஆன்மாவே பரம்பொருள். அதுவே அழியாததும் நிலையானதுமான பரிபூர்ண உண்மையாகும்.
இப்புனித மெய்மை உணர்வு நிலை அல்லது பிரம்மமே மனத்திற்கும் புலன்களுக்கும் அதிபதியாகவும் ஆட்டுவிப்போராகவும் உள்ள சாயி என்ற பரம்பொருள். உன் மனதில் உள்ள அழுத்தங்களை உன் சாயப்பாவாகிய நான் எப்படி உணராமல் இருப்பேன்? திடமான மனம் கொண்ட என் பிள்ளையான நீ இப்போது தளர்ந்து போய்விட்டாய். கவலை கொள்ளாதே. நீ வைத்துள்ள வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக கைகூடும். உன் மனதில் இருக்கும் வலி, கோபம், இயலாமையை முதலில் விட்டு ஒளி. அது உன் மனதில் ஒலித்து கொண்டே இருக்கும் வரை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது. நீ இந்த எண்ணங்களை அழிக்காமல் இருந்தால் அது உன் வளர்ச்சிக்கான வழியை தடைப்படுத்தும். இந்த வழியை, கோபத்தை உண்டாக்கியவர்கள் நன்றாக உள்ளார்களே என்று நீ கேட்பது எனக்கு புரிகிறது. கவலைப்படாமல் இரு. அவரவர் வினைக்கு ஏற்றாற்போல் அவருடைய தீவினை அவர்களையே போய் சேரும். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். உன் நிலையை தாழ்த்தும் விஷயங்களையும் தூக்கி எறி. உனக்கு தீங்கு இழைத்தவர்களை பற்றி யோசிக்காதே. உன் வளர்ச்சியே உன் குறிக்கோள். அதை நோக்கி மட்டுமே நீ பயணிக்க வேண்டும். நீ அந்த வெற்றியை அடைய உனக்கு நான் துணை நிற்பேன். உன்னை சுற்றியுள்ள மனிதர்களில் யார் நல்லவர், யார் கெட்டவர் என்றும் அவர்கள் மனதிலும் என்ன இருக்கிறது என்பதை அறிந்தும் உதவி செய். உலகத்தில் எல்லோரும் உன்னை போன்றே நேர்மையாகவும் அன்போடும் கருணை உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று நீ எதிர்பார்க்காதே. உன்னுடைய இந்த கஷ்ட காலத்தில் யார் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் வருந்தாதே. அனைத்துமாக உன் சாயப்பா நான் இருப்பேன். என் பிள்ளையான உன்னை காப்பதே என் உயிரான பொறுப்பு. இந்த நிலை நிச்சயமாக கூடிய விரைவில் மாறும். எதற்கும் அஞ்சாதே. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் என்றும் உன் சாயப்பா நான் இருக்கிறேன். உன் வாழ்வில் இனி நீ நன்றாக இருப்பாய். என் அன்பும் ஆசீர்வாதமும் எப்போதும் உனக்கு உண்டு. உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி தரும் உன் அன்பான உறவு உன் சாயப்பா என்பதை மறந்துவிடாதே. சாயி சாயி என்று இதயம் நிரம்பி வழியும் வரை என்னை கூப்பிடு. ஆடம்பரமும் பகட்டு மரியாதையும் அணுவளவும் இல்லாத தூய பக்தனிடம் நான் இருக்கின்றேன். கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இனி வரும் காலங்களில் நான் உன்னுடனே இருக்கப் போகின்றேன். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே முடியும். முற்பிறவியில் என்னுடன் இருந்தவர்கள் இப்பிறவியில் என்னுடைய பக்தர்களாக நீடிக்கிறார்கள். வீணாக எதையும் நினைத்து குழம்பாதே. இன்று உன்னை காண உன் இல்லம் வந்து உன் குழப்பத்தை தீர்த்து வைத்து உன் குடும்பத்தின் மகிழ்ச்சியை காக்கப் போகிறேன். நீ செல்லும் வழிகளில் உள்ள நல்லது கெட்டது எல்லாம் உனக்கு முன்பே நான் உணர்த்துகிறேன். பலமுறை உணர்த்துகிறேன். ஆனால் உன் பழக்கத்தின் அடிப்படையிலே உன் புரிதலும் உள்ளது. அதன் அளவிலேயே நீ புரிந்து கொள்கிறாய். எந்த ஒரு நல்ல பழக்கத்தையும் தொடர்ந்து 21 நாட்கள் பழகு. அதன் பிறகு அது உன் வாழ்வின் கடைசி வரை விடாமல் கூடவே வரும். அப்பாவின் குணாதிசயங்கள் பிள்ளைக்கும் இருக்க வேண்டுமல்லவா? நீ என் பிள்ளையல்லவா? என்னிடம் உள்ள நல்ல குணங்கள் உன்னிடமும் இருக்க வேண்டும். இல்லாவிட்டாலும் கொஞ்சம் கொஞ்சமாக நீ பழக்கப்படுத்திக்கொள். நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். உன்னை கவனித்து கொண்டே இருக்கிறேன். தினமும் உன் முகம் வாடி போகிறது. என்னிடம் நீ வைத்த வேண்டுதல்கள் நடக்குமா நடக்காதா என்று கொஞ்சம் நம்பிக்கை குறைவோடு சிந்திக்கிறாய். அந்த எண்ணம் உனக்கு எதிராக மாறிவிடும் குழந்தையே. அதனால் நம்பிக்கையை கைவிடாதே, முயற்சியை கைவிடாதே. உன் வீட்டிற்கு வந்துவிட்ட என்னிடம் நீ இன்முகத்தோடு பேசு. உனக்கு நல்லதே நடக்கும். நீ படும் துயரமும் அனுபவிக்கின்ற மன இறுக்கமும் அழுகின்ற அழுகையும் என்னை பாடாய்ப்படுத்துகிறது. இனி உன்னை நான் அதிகமாக நேசிக்கப் போகிறேன். இதுவரை உனக்கு நடந்த கெடுபலன்களை மாற்றி அமைக்கப் போகிறேன். நீ புத்திசாலியாக இருந்து உன் குடும்பத்தை கட்டியெழுப்பு. உன்னால் மட்டுமே குடும்பத்தில் இழந்து போன அனைத்தையும் மீட்டு வர முடியும். வீட்டிற்குள் உட்கார்ந்து வீணாக காலத்தை முடக்காமல் உன் குடும்பத்தை எப்படியெல்லாம் மீட்கலாம் என திட்டமிடு. பிறர் உன்னை கேலி பேசுகிறார்கள், குறை கூறுகிறார்கள், அவமரியாதையாக பார்க்கிறார்கள் என்றெல்லாம் கவலைப்படாதே. அவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சி பிடிக்காமல் மீண்டு வந்து விடுவாய் என்ற பயத்தில் புலம்புகிறார்கள். அவர்களுக்கு எல்லாம் ஒரு புன்சிரிப்பை தவிர வேறு எதையும் காட்டாதே. இழப்பிலிருந்து படிப்பை கற்றுக்கொள். எழுந்து கால் ஊன்றி நில். உன்னால் முடியும். உன்னால் மட்டுமே முடியும்.
நிச்சயமாக நீ சறுக்கலிலிருந்து மீண்டு சாதிக்கப் போகிறாய். உன்னை இழந்தவர்களும் கைவிட்டவர்களும் கடன் கொடுத்து சுரண்டியவர்களும் கதவை சாத்தி கொண்டு போனவர்களும் உன்னை பார்த்து பிரமிக்கப் போகிறார்கள். அதுவரை நான் சிறிதும் அயராது உனக்காக உழைக்கப் போகிறேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், கைவிடவும் மாட்டேன். என் அன்பு குழந்தையே, ஒன்றை மட்டும் நீ நன்றாக புரிந்து கொள். காரணமில்லாமல் நான் வழிகளை தரமாட்டேன். வழிகளை தந்தாலும் வழிகாட்டாமல் விடமாட்டேன். உளிப்பட்டக்கல் சிலையாவது போல வழி கொண்ட மனம் வலிமை பெறும். நம்பிக்கையோடு செயல்படு, உனக்கு நல்லது நடக்கும். இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டமும் நிரந்தரமில்லாதவை. அதனால் கவலை வேண்டாம். விரைவில் உன் நிலை மாறும். உன் சாயப்பாவான நான் மாற்றுவேன் என் குழந்தையே. உனக்கு இந்த உலகத்தையும் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களையும் பற்றி எப்போது உனக்கு புரிய போகிறது? ஏன் எல்லோரிடத்திலும் பாசத்தை வைத்து உன்னை நீயே வெறுக்கின்ற அளவுக்கு போகிறாய்? சிறு விஷயத்தை கூட பெரிதாக யோசித்து உன் நிம்மதி என்னும் கதவிற்கு நீயே பூட்டை போட்டு தாளிட்டு கொண்டு எனக்கு ஒரு புதிதாக காலம் பிறக்காதா என்று ஏங்கி நிற்கும் உன்னை பார்த்து என் மனம் புண்ணாகி போய் உள்ளது. உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டங்களை விட உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணங்கள், அதன் வெளிப்பாடாய் நீ மற்றவர்களிடம் பேசும் வார்த்தை, நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படி உனக்கான வாழ்க்கை என்னும் பாதை திசை திரும்புகிறது என்று ஆதங்கத்தில் செய்வது அறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து காணப்படுகிறாய். அதை பார்க்கையில் நான் துடிக்கிறேன். உன் கண்ணில் கண்ணீரை பார்க்கும் நேரமெல்லாம் என் கண்ணில் தாரை தாரையாய் கண்ணீர் வருகிறது. மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காதே. அதுதான் உன்னை இந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது. மற்றவர்களிடம் பேசு, ஆனால் அவர்களிடம் உன் அன்பை வழிகாட்டாதே. அப்படி அவர்களுக்காக நீ ஏங்குகிறாய், கிடைக்காத அன்பை எதிர்பார்க்கிறாய் என்றால் அந்த நிமிடம் நீ விலகி செல். ஏனென்றால் அடுத்த நிமிடம் உன் அன்பிற்கு மதிப்பு இருக்காது. உன் சுயமரியாதை அந்த இடத்தில் பொதிந்து போகும். என் குழந்தையின் மெல்லிய மனம் சீக்கிரம் காயப்படுகிறது. அதற்கு ஆறுதலான மருந்தாய் நான் இருக்கிறேன். நீ இவ்வளவு மெல்லிய மனதுடன் இருப்பது உன் தவறல்ல. அது உன் இயற்கையான சுபாவம். அதனால் நீ எதற்கும் குற்றமாய் கருதி உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்ளாதே. உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் துணை இருப்பேன். தாயாமையானது இந்த கரையில் இருக்கிறது. குட்டிகள் அந்த கரையில் பாலும் அரவணைப்பின் கதகதப்பும் இன்று இருக்கின்றன. தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையே குட்டிகளுக்கு போஷாக்கை அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது. குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து கொண்டிருக்கின்றன. குட்டிகள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை. அவற்றுக்கு பாலும் வேண்டாம், புல்லும் வேண்டாம், வேறு எந்த உணவும் தேவையில்லை. தாயை உற்று பார்த்து கொண்டு இருப்பதே அவற்றுக்கு போசாக்கு. இதுபோலத்தான் நானும் உன்னை பாதுகாக்கின்றேன். தாயான சாயியை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும். அது உங்களுக்கு போஷாக்கு தரும். வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உங்களை மீட்டுவிடும். அன்பு குழந்தையே, எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவில்லாதவனுக்கு உதவி செய்வதையே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பாபாவை நாம் போற்றினால் நமது ஒவ்வொரு செயலையும் அவர் கவனித்துக் கொள்வார். எங்கும் நிறைந்துள்ளவர் ஒவ்வொரு நபரின் மனதையும் நன்கு அறிவார். பத்திரமாக பாதுகாக்கப்படும் ரகசியங்கள் கூட அவருக்கு தெள்ளத் தெளிவாக புரிந்துவிடும். நமக்குள் இருக்கும் நல்ல குணம் பாபாவின் அக்கறையால் உண்டாவதை எங்கு எவர் எதை செய்தாலும் அது பாபாவுக்கு தெரியாமல் இருக்காது என்பது நிஜம். நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.